இந்த துறிஞ்சி தழை சொல்கிறாங்கல்ல, அது கூட தானே தலைக்கு அரப்பு, அது கூட தானே தலைக்கு போடலாம். அதுவும் எண்ணெய் தடவிட்டு தான் போடணுமா? நீங்க அப்படியே போட்டீங்கன்னா இது அந்த நல்ல அந்த இடம்லாம் உணர்ந்துருது இல்ல, அப்ப வந்து புடிச்சுக்கும் சீக்கிரம் நீங்க அலச முடியாது. ஓஹோ, அதுக்குதான் எண்ணெய் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த ஊறிடுது இல்லையா தலையில கொஞ்சம். ஆமா, அப்ப போய் குளிச்சோம்னா சரியா போயிடும். இது கூட நீங்க நல்லா அலசிட்டு, ஆனா இந்த சீப் போட்டு சீவனம்னா இந்த தொட்டுலாம் இருக்குல்ல, ஆமா, அதெல்லாம் உளுந்துரும். சீப் போட்டு சீவனாதான். இப்ப எனக்கு 2-3 வேலை வைக்கிறேன் நீ இன்னைக்கு. இல்ல மம்மி, நல்லா அலசிடுங்க. தலையை நம்ம சரியா அலசனா தொட்டு தொட்டு அப்படியே நின்றும் தலையில. சரி சரி. நான் அதுக்குதான் உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் தழும்பவே தடவி விட்டுருக்கேன். இதெல்லாம் தழும்ப கொட்டி விட்டுக்கிறேன். சில்லுன்னு சூப்பராக இருக்குது. பூமி திருவண்ணாமலை இருக்கிறதுக்கு அங்கே மெடிக்கல்ல கிடைக்கும். அங்கே கிடைக்குமா? அது அனுப்பிச்சா ஃபர்ஸ்ட் ஒரு முறை அனுப்புனேன், அவள் அது போட்டாலும் என்னன்னு தெரியல. இது அதிகமா இந்த தோல் டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தான் இது கிடைக்குது. மெடிக்கல் ஷாப்லயும் கிடைக்குது. இருந்தாலும் ஏன்னா அவங்க அதிகமா அந்த தோல் பிரச்சனை தான், இந்த பேனெல்லாம் தோல் பிரச்சனை தானே, அதனால அவங்க கிட்ட தான் கிடைக்குது. முடக்கத்தான் கீரை தலைக்கு போறது நான் இப்பதான் கேள்விப்படுறேனே. இது நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முடியும் கொட்டாது. நான் இது போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ரொம்ப தலை நம்பிச்சலா இருந்ததெல்லாம் குறைஞ்சிருக்கு. இல்ல குப்பை மேனி கூட இது பண்ணுவாங்க தானே? ஆஜி குப்பை மேனி அந்த மேனி அதெல்லாம் போறது இல்ல மம்மி, தலை ஒண்டி தான் யூஸ் பண்றது. இந்த தலை ஒண்டி தானா? ஆமா. அதே மாதிரி இந்த செம்பருத்தி இலை இருக்கு, அத கசக்கி அதையும் நம்ம தலையில இது பண்ணிடுவோம். செம்பருத்தியம். சரி.